வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடத்தியதாக கூறி பாஜக அரசை கண்டித்து பல்லடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடத்தியதாக கூறி பாஜக அரசை கண்டித்தும் உடனடியாக பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் அகில இந்திய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலமானது நடைபெற்றது. பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இந்த ஊர்வலமானது மங்களம் சாலை வழியாக பல்லடம் என்ஜிஆர் சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே முடிவடைந்தது. இதனை அடுத்து அங்கு பேசிய கோபிநாத் பழனியப்பன் கூறுகையில், பாஜக மின்னணு வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்ததாகவும் மேலும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகளை செய்து வெற்றி பெற்றதாகவும், எனவே உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதனை விசாரித்து பாஜக அரசு உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பாஜக அரசிற்கு அவர் கண்டனங்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்லடம் நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி, வடக்கு வட்டாரத் தலைவர் கணேசன், மாநில செயலாளர் முத்துராமலிங்கம், வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் மணிராஜ், சட்டமன்ற பொறுப்பாளர் சத்யமூர்த்தி, நகர நிர்வாகிகள் ராமச்சந்திரன், கனகராஜ், ராஜ்குமார், செந்தில், ருத்ரமூர்த்தி, சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம். தேர்தல் ஆணையத்தின் மோடி மோசடியை, தேர்தல் ஆணையத்தின் மோசடியை, தேர்தல் ஆணையத்தின் மோசடியை, தேர்தல் ஆணையத்தின் மோசடியை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், தேர்தல் நடக்கும் ஆர்ப்பாட்டம், தேர்தல் ஆணையத்தின் மோசடியை, தேர்தல் ஆணையத்தின் மோசடியை செந்தில் செந்தில் இன்று பல்லடம் நகரப்பகுதியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட சார்பாக அகில இந்திய தேசிய செயலாளர் நம்ம அன்புக்குரிய கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் தலைமையில் இன்று தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சிறப்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் பொதுமக்களும் தேசிய தலைவர்களும் காவல்துறையினரும் பத்திரிகையாளர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாதத்தை தேர்தல் ஆணையம் ஏன் மறுக்கிறது? ஒரு சரிபார்க்க முடியாத அமைப்பு, அன்வெரிஃபைபிள் சிஸ்டம் நம்பி இந்தியாவின் ஜனநாயகத்தை நாம் எப்படி ஒப்படைக்க முடியும்? இன்னொரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் விவிபேட் வாக்குறுதி, இப்ப என்னன்னா இந்த பிரச்சனை முன்னாடியே இருந்ததாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா விவிபேட் சொல்லிட்டு ஒரு அமைப்பு வாக்கு போட்டோம்னா ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி வரும். அதை எண்ணி யாருக்காவது சந்தேகம் இருந்தா அதை சொல்றது. 2017 விவிபேட் சீட்டுகளை எண்ணி சரிபார்க்க சுப்ரீம் கோர்ட்டிலே உறுதி அளித்த தேர்தல் ஆணையம் பின்னர் அந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கியது.